ஹாய் ஹலோ, எப்படி இருக்கீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இந்த தற்பெருமை பேசும் தர்பூசணி திவாகர், இவரை பற்றி தான் பார்க்கணும். இவருக்கெல்லாம் இப்படி ஓட்டு போடுறீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா பிக் பாஸ் வீட்டில் கேமரா முன்னாடி போய் நடிப்பு அரக்கான அவரே சொல்லிக்கிட்டு நடிக்கிறாரு. அப்படி தான் ஒரு நிகழ்வு இன்னைக்கு நடந்துச்சு. தாங்க முடியல, சகிக்க முடியல பார்க்க. அவர் கேமரா கிட்ட போய் பிக் பாஸை உயர்த்தி பேசுகிறாரு. அப்போ பின்னாடி பிரவீன், வினோத், கமருதீன்லாம் கொஞ்சம் மோக்கிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் ஆடிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஆனால் திவாகருக்கு தெரியாது. இவர் கேமராவை பார்த்து பேசுகிறாரு. அதில் சொல்கிறாரு, பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் இல்லை, பிக் பாஸ் ஸ்கிரிப்டட் ஷோ தான்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். அப்புறம் தர்பூசணி திவாகர் சொல்கிறாரு, சாப்பாடு கிடைக்கல, பத்தில் சாப்பாடு முடியல. அங்கே அதிகமாக சாப்பிட்றதே திவாகர் தான். அடுத்தவருக்கு உணவு இருக்கா இல்லையானே தெரியாது, எல்லாத்தையும் சாப்பிட்றாரு. டாஸ்குள்ள கூட சோத்தை முன்னிறுத்தி தான் விளையாடினாரு. அப்படியாப்பட்டவர் சொல்கிறாரு, சோறு கிடைக்கல, கஷ்டப்படுறோம், வெளியே போக முடியாது, அடைஞ்சு கிடக்கிறோம். அது ரைட்டு தான், அது சரி. பிக் பாஸ் போலி இல்லை, உண்மைதான், கஷ்டப்படுறோம், அப்படி இப்படி அப்படின்னு புலம்புற மாதிரி நடிக்கிறாரு. எனக்கு என்னமோ இவர் உண்மையாக இவராக பேசுகிறாரா இல்லை சொல்லி கொடுத்து பேச வைக்கிறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த தர்பூசணிக்கெல்லாம் எப்படிப்பா ஓட்டு போடுறீங்க புரியல எனக்கு. என்ன மனநிலை உங்கள் மனநிலை? இந்த தர்பூசணி காமெடி பண்ணுறாரா? இல்லை. நல்லா நடிக்கிறாரா? அதுவும் இல்லை. சரி, டாஸ்க்கு தான் நல்லா விளையாடுறாரா? இல்லை. வேலை ஏதாச்சும் செய்கிறாரா? அதுவும் கிடையாது. சரி, நியாயத்தை தட்டி கேட்டு பேசுகிறாரா? இல்லை. சரி, அவராவது நியாயமாக தான் பேசுகிறாரா? அதுவும் இல்லை. சரி, அடுத்தவன் சொல்கிறத காது கொடுத்தாவது கேட்கிறாரா? இல்லை. கொஞ்சம் நடிச்சு கொஞ்சம் அமைதியாக கேட்கிறாரா? இல்லை. கத்தி கத்தி பேசுகிறாரு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இல்லை இல்லை இல்லை, இதுதான் பதிலாக வருது. அளவுக்கு அதிகமாக தற்பெருமை வேற என்னதான் பண்ணுறாரு? பிடிக்கலைன்னா ஒருத்தவங்கள ரொம்ப தாழ்த்தி பேசுறது, மட்டம் தட்டி பேசுறது, லொபோ லொபோ லொபான்னு கத்துறது, எதையும் காதல கேட்காம பேசுறது, பெண்கள்கிட்ட வழிகிறது, முடிய பிடிச்சி மோந்து பார்க்கறது, இப்படிதான் இவர் குணமா இருக்கு. இவருக்கு ஓட்டு போடுறீங்க. இன்னும் சொல்லணும்னா, வினோத் திவாகர் காமெடி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதை தொடர்ந்து செய்யுங்கன்னு தான் விஜய் சேதுபதி கூட சொன்னாரு, நம்மளும் எதிர்பார்த்தோம். ஆனா பாருங்க, இதை சொன்னவன திவாகருக்கு பொறாம வந்துடுச்சு. தன்னை வச்சு வினோத் வைரல் ஆகிடணும், தான் மட்டும்தான் வைரல் ஆகணும், வைரல் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பொறாமை எண்ணம் திவாகர்கிட்ட இருக்கு. பொதுவாகவே இந்த தற்பெருமை பேசுறவங்கள்ட்ட இந்த மாதிரி எண்ணம் இருக்கும்.